அன்பின் உள்ளங்களை இன்னைக்கு நாம லூக்கா நற்செய்தி மூலமாக மார்த்தா மரியா இவர்கள் வீட்டில் இயேசு அவர்களை சந்திக்க சென்றதை குறித்து படிக்கின்றோம். நமக்கெல்லாம் தெரியும், இயேசு ஆண்டவர் அங்கே சென்ற பொழுது பரபரப்பாக இயேசுவை கவனிப்பதில் மார்த்தாவும், இயேசுவின் பாதத்தின் அண்டை அமர்ந்து அவர் சொல்வதை கேட்பதில் மரியாவும் இருவருமே இந்த இரண்டு வேலைகளில் ஈடுபட்டிருந்தார்கள் அப்படின்னு. அப்போ இயேசுவை கவனிப்பதில் பரபரப்பாகி பலவற்றை குறித்து கவலைப்பட்டு என்ன பண்ணிக்கலாம், இயேசுக்கு என்ன சமைக்கலாம், இயேசுவை எப்படி ஹாப்பி படுத்தலாம், இயேசுவுக்கு எதை கொடுத்தா அவர் இன்னைக்கு எங்க கூட இருப்பதை அவ்வளவுக்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணிப்பாரு, அப்படி என்பதுல முழு கவலையாகவும் மார்த்தா இருந்ததாகவும், மரியா எதை பத்தியுமே கவலைப்படாம இயேசு அண்டை உட்கார்ந்திருந்து அவர் சொல்லுகின்றவற்றை கேட்டுக்கொண்டிருந்ததாகவும் நாம இன்னைக்கு படித்தோம். இப்போ இதுல நாம கத்துக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய அன்றாட காரியங்களை நாம செய்து விடாது இயேசுவின் பாதத்துல, அதாவது நாம ஜெபம் அப்படின்னு சொல்லியே 24 மணி நேரமும் இருந்தா அது ஓகேயா? அப்படி என்பது இந்த நற்செய்தியாளன் நமக்கு தரக்கூடிய படிப்பினை கிடையாது. நமக்கான அன்றாட காரியங்கள் அவை கையாளப்பட வேண்டும். வீட்டில் அம்மாவாக இருந்தால் அம்மாவுக்குரிய பணி என்னவோ அதை அம்மா பண்ணித்தான் ஆகணும். அப்பாவுக்குரிய பணி அதை அப்பா பண்ணித்தான் ஆகணும். பசங்களுக்குரிய பணி அதை அவங்க செய்துதான் ஆகணும். இதெல்லாம் பண்ணத்தான் வேணும். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு பாருங்க. மார்த்தா கிட்ட பேசுறப்போ அவர் தெளிவா சொல்றாரு, மார்த்தா நீ பலவற்றை குறித்து கவலைப்படுகின்றாய். அதாவது நமக்கென்று சொல்லி வாழ்க்கையில அன்றாடம் செய்வதற்கென்று சில பணிகள் இருக்கின்றது. சமைக்கணும், துவைக்கணும், வேலைக்கு போகணும், பசங்களை பார்த்துக்கணும், படிக்கணும், அம்மா அப்பா சொல்ற காரியங்களை செய்யணும், விளையாடணும், டிவி பார்க்கணும், ஜெபிக்கணும், இதெல்லாம் இருக்குது. ஆனா இதையும் தாண்டி நாம சரி இன்னும் 5 வருடத்துக்கு அப்புறமாக என்ன பண்ணிக்கிறது, ஒரு ஃபியூச்சர் பிளான் வேணும் தான். ஆனா அதை குறித்து நாம கவலைப்பட்டுக்கலாமா? இது எப்படின்னா, வருஷத்துல 365 நாட்கள் இருக்குது. ஆனா பாருங்க, சின்ன வயசுல நல்லா இருக்கிறப்போ என்ன தெரியுமா பண்ணிப்பேன், இந்த 365 நாட்களையும் டெய்லி ஒவ்வொரு நாளையும் என்ஜாய் பண்ணுவதற்கு பதிலாக எப்போ கிறிஸ்மஸ் வரும் அப்படின்னு சொல்லி டெய்லி கிறிஸ்மஸுக்காகவே ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருப்பேன். என்னெல்லாம் ஆயத்தப்படுத்துவோம் தெரியுமா? சின்ன சின்ன போர்டெல்லாம் எடுத்து வச்சு ஸ்டார் எல்லாம் பண்ணி இந்த போர்டில் படம் எல்லாம் வரைஞ்சி என்ன எல்லாம் கிறிஸ்மஸுக்கு அன்றைய செலிப்ரேஷனுக்கு வீட்டை எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல அன்றாடம் அந்த கிறிஸ்மஸை குறித்தே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பேன். 365 நாட்கள்ல 364 நான் இந்த கிறிஸ்மஸுக்காகவே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அது தப்பு கிடையாது, கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட வேண்டியதான். ஆனா என்ன, அன்றாட வாழ்க்கை நான் வாழணும் அப்படின்னு சொல்வதை அன்னைக்கு நான் யோசிக்கல இல்லையா? அது போலதான் நாம எதிர்காலத்தை குறித்து திட்டம் போடணும் தான், தப்பு கிடையாது. ஆனா அதை குறித்தே நாம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோமாக இருந்தால் அந்த நேரம் வருகிற பொழுது நாம நினைத்தபடி நம்முடைய காரியங்கள் கைகூடல் அப்படின்னு சொன்னா அதை விட மனதுல ஒரு பெரிய இடி விழ முடியுமா? ஆகவே நாம என்ன பண்ணிக்கணும், அன்றன்றைக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணிக்கணும். இன்னும் எதிர்காலத்தில் என்னென்ன காரியங்கள் நமக்கு கனவாக இருக்கின்றனவோ, எவையெல்லாம் நாம சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அவற்றையெல்லாம் அவரது பாதத்தில் போட்டுவிட்டு நாம நிம்மதியாக இருக்கணும். அதைத்தான் இயேசு சொல்றார். மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். அவள் என்ன பண்ணாள், சரி இன்னைக்கு இயேசு எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார், நான் அவரோடு இன்றைய நாளை செலவிட போறேன். This is important to me and this is very much important to me in my life that I'm going to spend my time with Jesus. நான் இன்னைக்கு ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருக்க போறேன். ஏன்னா என்னால கையாள முடியாத காரியங்கள் எத்தனையோ இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார், விடுதலை பயணம் 14:14 சொல்லி இருக்கிறார். உன்னால கையாள முடியாதா? Come on, don't worry.
ஐ வில் ஹேண்டில் இட். என்னால் கையாள முடியும். உன்னால எவ்வளவுக்கு கையாள முடியுமோ அவ்வளத்தையும் கையாண்டு விட்டு அதுக்கப்புறமாக கவலைப்பட வேண்டாம். என்கிட்ட கொடுத்துட்டு நீ உன் பாட்டில் என்னை உன் உள்ளத்தில் உறுதியாக நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொள். இந்த சொன்ன இல்லையா, விடுதலை பயணம் 14:14, அதில் ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? இப்போ நீ எதுவுமே பண்ணாம உன் பாட்டில் இருந்துக்கோ, நான் உன்னை வழி நடத்துவேன். இது எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? இஸ்ரவேலர்களை எகிப்துல இருந்து மோயிசன் அழைத்துக்கிட்டு வர்றாரு. இப்படி மோசே அழைத்துக்கிட்டு வர்ற வேளையில அவர்களை விடுதலை செய்த பார்வோன் அரசன் தன்னுடைய மனசை மாத்திக்கிறான். இங்க இந்த 2 மில்லியன் ஜனங்களும் விடுதலையாக்கப்பட்டவர்களாக எகிப்துல இருந்து கானான் நோக்கி ரொம்ப ஜாலியா பயணித்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போற வேளையில திடீரென்னு பார்த்தா அவர்களுக்கு முன்னாடி ஒரு டெட் எண்ட், ரெட் சி, அங்க செங்கடல் அவர்களுக்கு முன்னாடி நிக்குது, தடையாக நிக்குது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. திரும்பி போக முடியாது. ஏன்னா திரும்பி போனா எகிப்துக்கு தான் போகணும். இருந்தாலும் வேற வழி இல்லை, முன்னாடி போக முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்றாங்க? திரும்புறாங்க. பின்னாடி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பின்னாடி போகும்படியாக திரும்புறாங்க. பின்னாடி பார்த்தா பார்வோன் அரசன் தன்னுடைய மனசை மாத்திட்டு இவர்களை எல்லாம் திரும்பவும் கைதிகளாக இழுத்து வரும்படிக்கு தன்னுடைய படை வீரர்களை அனுப்பி வச்சான். அப்போ முன்னாடி செங்கடல், பின்னாடி படை வீரர்கள், இவர்கள் நடுவில் மாட்டுப்பட்டாங்க. இப்போ இவர்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. பயம், பதட்டம், கவலை. ஐயோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி மார்த்தாவை போன்று பலதரப்பட்ட நினைவுகளோடும் கவலைகளோடும் பதறிப்போன நிலையில் இருந்தவர்களை பார்த்து ஆண்டவர் மோசே வழியாக பேசி சொன்னார், கவலைப்பட வேண்டாம், தேவையானது ஒன்றே, நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நீங்க உள்ளத்துல பதித்து வைத்துக்கொண்டு என்கிட்ட விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். Stand still and know that I am God. நீங்க எதுவுமே பண்ணாம நீங்க நடந்து வந்துட்டீங்களா? இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா? உங்களால முடிஞ்சதை பண்ணிட்டீங்களா? இனிமேல் உங்களால கையாள முடியாதா? நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். அதைத்தான் இயேசு ஆண்டவர் இன்னைக்கு மரியா மூலமாக நம்ம கிட்டையும் சொல்றாரு. நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். வாழ்க்கையில நொந்து போற வேளையில, கவலையின் உச்சத்தில் இருக்கிற வேளையில உங்களால் எதுவுமே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி யோசிச்சு உடஞ்சு போகாதீங்க. என் அண்டை வாருங்கள். விடுதலை பயணம் 14:14 மூலமாக நானே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், நான் உங்களுக்கு நன்மை செய்வேன். ஆண்டவர் அன்னைக்கு இந்த செங்கடலை 2ஆக பிளந்து கொடுத்தார் இல்லையா? பிளந்து கொடுத்து அவர்களை அதன் மூலமாக வழிநடத்தி சென்றார் அல்லவா? வழிநடத்தி சென்றது மாத்திரமல்லாமல் எந்த படையினர் அவர்களை அழிக்க வந்தார்களோ அவர்களே அழித்து போட்டார் அல்லவா? அதே போன்ற நம்முடைய வாழ்க்கையிலும் எது குறித்து கவலைப்படுகின்றோமோ அவற்றை எல்லாம் ஆண்டவர் சரி செய்து கொடுப்பார். இந்த நம்பிக்கையோடு வாருங்கள். இந்த திருப்பலியில நீங்க உங்களுக்கு தேவையான 7 தேவைகள் குறித்து ஜெபிக்க போறீங்க. உள்ளத்தில் வைராக்கியத்தோடு ஜெபித்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்க கேட்கக்கூடிய அத்தனை தேவைகளும், இந்த 7 தேவைகளும் உங்களது வாழ்க்கையில் கைகூடி வர மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்வீர்கள். ஆமென்.